வணக்கம். கடந்த சில நாட்களுக்கு முன்னால் நான் சமூக வலைதளத்திலிருந்து விலகிக் கொள்கிறேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தேன். உடனே எல்லாரும் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு நிறைய ஃபோன் கால். என்னுடைய ஒரு குறிப்பான ஒரு வேலையில் நான் முழு கவனம் செலுத்த வேண்டிய காரண காரியங்கள் இருக்குது, அதனால் விலகிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்கள்கிட்ட பகிர்ந்ததுக்கு வந்திருக்கேன். தகவல் தொழில்நுட்பம் அப்படின்னா வெறும் சமூக வலைதளம் மட்டுமல்ல, மக்கள் சந்திக்கக்கூடிய அன்றாட பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பதும் தகவல் தொழில்நுட்பத்தில் ஒரு கிளை, ஒரு பிரான்ச் மாதிரி. அப்படி இருக்கும்பொழுது நம்மளை பாதிக்கக்கூடிய நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த குழந்தைகள் பெண்களுக்கு நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள். இதிலிருந்து குழந்தைகளை பெண்களை எப்படி காப்பாற்றுவது என்று நான் எனது நண்பர்கள் ஒரு 3 பேரும் ஒரு 2 வருட காலம் ஆராய்ச்சி செய்து இதற்கு ஒரு உரிய அங்கீகாரம் கிடைக்கணும்னு சொல்லி காப்புரிமை கேட்டு இதற்கு விண்ணப்பித்திருந்தோம். ஒரு 2 வருட காலம் கழித்து கடந்த ஆண்டு இந்தியாவின் முதல் கற்பழிப்பு தடுப்பு சாதனத்துக்கான காப்புரிமையும் பெற்றோம். அதான் இது காப்புரிமை பெற்றது மட்டும் இது நிற்க முடியாது. மேலும் இது மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும்னா இதில் மேலும் சில ஆராய்ச்சிகள் தேவை. இந்த சாதனத்தை உருவாக்குவதற்கு பல வல்லுநர்களோடு நம்ம கைகோர்த்து இதை செயல்படணும். அந்த முயற்சிக்காக தான் சமூக வலைதளத்திலிருந்து விலகி கடந்த சில வாரங்களாக அமெரிக்காவை சேர்ந்த ஒரு முன்னணி நிறுவனத்துடன் தொடர்பு கொண்டு அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் இந்த கற்பழிப்பு தடுப்பு சாதனத்தை என்னுடன் இணைந்து தயாரிப்பதற்கு முன் வந்திருக்கிறார்கள். இது இன்னும் ஒரு சில பல மாதங்கள் கால சூழல் எடுக்கும். இன்னும் சில பல ஆராய்ச்சிகள் தேவைப்படுவது. இதை ஒரு சாதனத்தை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு இன்னும் பல கட்டங்கள் தாண்ட வேண்டியிருக்கு. ஆனால் அதனுடைய பிள்ளையார் சொல்லி முதல் வேலையை இன்னும் 3 நாட்களுக்கு முன்னால் ஆரம்பித்து அது இப்போ தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இந்த முயற்சியான செய்தியை உங்கள்கிட்ட பகிர்ந்திருக்கிறதுக்கு வந்திருக்கேன். மேலும் இந்த தகவல் தொழில்நுட்பம் மூலம் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு எவ்வாறு காண்பது என்கின்ற என்னுடைய பயணமும் தொடரும். ஸோ இந்த நல்ல நேரத்தில் மீண்டும் சமூக வலைதளத்தில் நம்முடைய எதிரி திமுகவை எதிர்த்து களமாட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு என்னுடைய பங்களிப்பு இன்று முதல் தொடங்குகிறது என்கின்ற ஒரு நல்ல செய்தியும் நான் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இப்படி என்னுடைய முயற்சிக்கு ஆதரவு அளித்து என்னோட தோளோடு தோள் நின்ற நண்பர்கள், நலம் விரும்பிகள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து, இந்த சாதனம் கூடிய விரைவில் மக்கள் பயன்பாட்டுவதற்கான அனைத்து முயற்சியிலும் எடுப்பேன் அப்படிங்கிற உத்தரவாதத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.